ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹாட் ப்ரோட்டோகால் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ எல்லாருக்குமே இந்த ஆட்ரை பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்ம ரொம்பவே முன்னாடி இதை பற்றி வீடியோ பண்ணியிருந்தோம். இன்கேஸ் இதை நீங்கள் மைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் நமக்கு ரீசெண்டாக கிடச்சிருக்கு. ஸோ மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்சைட் அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்வாப் பண்ணிக்க முடியும். சீக்கிரமாகவே இவங்களோட ஹாட் டோக்கன் வந்து ட்ரேடபிளாக மாறும். அதை நம்ம வந்து ஹாட் டு நியருக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாகவே லைவ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்பெக்சுவல் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா $22 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ குட் டு பி ட்ரூ. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாப் இருக்குல்ல, அந்த ஸ்வாப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு செக் பண்ணும்போது அதில் ஒரு ப்ரைஸ் காட்டுது. ஸோ இதெல்லாம் பற்றி கொஞ்சம் கிளியராக பார்க்கலாங்க இந்த வீடியோவில். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு வரும். அண்ட் நம்ம போட்டிருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதான் நம்மளோட டெலிகிராம் சேனல். இன்கேஸ் இங்கே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஏன்னா இங்கே தான் எல்லா ஆட்ரப் அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாட்டில் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, எப்போ தான் இது வந்து லிஸ்ட் ஆக போகுது? ஏன்னா வருஷக்கணக்காக ஆயிடுச்சுல இது வந்து. ஸோ எப்போ தான் லிஸ்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோட் மேப் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் மைனிங் ஹாட் இருந்துச்சு. ஃபேஸ் 2ல் வந்து செட்டப் ஹாட் ப்ரோட்டோகால் அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, அதுக்கப்புறம் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 5ல் இருக்கும். ஸோ 2FA அண்ட் ரீப்ளேசபிள் சீட் ஃபேஸ் ஃபார் ஹாட் வாலெட் இந்த சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. அப்புறம் கிராஸ் செயின் லான்ச் இருக்கும் போல இருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 6ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் இஸ் ஓப்பன் ஃபார் ஸ்டேக் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேசிக்கலி ஸ்டேக் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடக்குதோ அப்போ தான் வந்து ட்ரேடிங்கும் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா டோக்கன் கையில் கொடுப்பாங்க, அப்போ தான் ஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த 6th ஸ்டேஜில் வந்துட்டு அவங்களோட டோக்கன் வந்து லைவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சுன்ற பட்சத்தில் நம்மளால் வந்துட்டு அதை செல் பண்ணி ப்ராஃபிட்லாம் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது எப்போ இது லிஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிளி இந்த 2025 Q3 டைமில் ஆகஸ்ட் மந்தில் தாண்டி அந்த டைமில் இருக்குல்ல, அந்த Q3 டைமில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பட் எதுவுமே ஷுவர் கிடையாது. மார்க்கெட்டோட கண்டிஷனை பொறுத்து தான் அது எல்லாமே. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரைஸில் வந்து ஒரு இது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெர்பெக்சுவல் ட்ரேடிங்கில் $22 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது டூ குட் டு பி ட்ரூ. இதெல்லாம் நம்பாதீங்க டக்குன்னு. ஏன்னா நமக்கு சப்ளை எவ்வளோ இருக்குது அது எதுவுமே தெரியாது. அதே தெரியாமல் இவ்வளோ டாலர்லாம் வேல்யூ ட்ரேட் ஆகிடுச்சுன்னா நிறைய பேர்கிட்ட 30,000, 20,000, 10,000 இருக்குது டோக்கனு. ஸோ இவ்வளோ வேல்யூலாம் இருந்துச்சுன்னா எங்கேயோ போயிடும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க. நமக்கு இதெல்லாம் ஏன்னா லிஸ்ட் ஆகும்போது தான் அந்த இல்லை ஒன்ஸ் டோக்கனாமிக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அதை FDV வச்சு நம்ம ஒரு ஐடியா கண்டுபிடிக்கலாம் என்ன ப்ரைஸில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் வந்து சும்மா கதை தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் அதை விட்டுட்டு இன்னொன்று என்னென்னா, இப்போது இவங்களோட ஸ்வாப் வந்து லான்ச் ஆச்சுல, இந்த ஸ்வாப்பில் வந்துட்டு நம்ம இவங்களோட ஹாட் காயினை போய் நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய ஃபோன்லேயே காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃபோனில் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வாப்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்வாப்பை சூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் நெட்வொர்க் நியரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஹாட்டுன்னு டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கான அந்த டோக்கன் வந்து ஹாட் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள் ஹாட் ஸ்கேம்னே போட்டிருக்கு அதில். ஸோ பிரிட்டி மச் இது வந்து ஒரு ஸ்கேமு. ஸோ இது வந்து ரியலான டோக்கனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை யாருமே நம்பிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இது எல்லாமே ரியல் கிடையாது. ஸோ நான் கிளியராக சொன்னேன் அந்த வீடியோலையுமே. நம்ம வந்து இன்கேஸ் என்கிட்ட இருக்க டோக்கன் நான் செல் பண்ண ட்ரை பண்ணேன்னா அது வந்து கீழே காமிக்கும் பாருங்கள், ப்ரைஸ் இம்பாக்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. 40% இம்பாக்ட்னு சொல்லுது. அப்போனா இவங்க இந்த டோக்கனில் லிக்விடிட்டியே இல்லைன்னு அர்த்தம். நான் வெறும் 3000 டோக்கன் செல் பண்ணாலே 40% ப்ரைஸ் இம்பாக்ட் ஆகுதுன்னா அப்போ அது உள்ளக்க லிக்விடிட்டியே இல்லைன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டைப் பண்ணாலே இதில் ஸ்கேமுன்னு பச்சையாக சொல்லிட்டாங்க. ஸோ யாரும் இந்த ப்ரைஸ் தான் ரியல் ப்ரைஸ்லாம் நம்பிடாதீங்க. யார் வேணாலும் டோக்கன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யாரும் ஒருத்தர் க்ரியேட் பண்ணது தான் இது நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பிரிட்டி மச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ப்ரைஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டோக்கனாமிக்ஸ் தெரியணும். டோக்கனாமிக்ஸ் தெரிஞ்சால் தான் அதை வச்சு ப்ரைஸை வந்து அனலைசிஸ் பண்ண முடியும், FDV வேல்யூ வச்சு. ஸோ பிரிட்டி மச் வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து அன்ஷுவர் தான். ஓகேங்களா, ஸோ இந்த $22 நம்பாதீங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ குட் டு பி ட்ரூ மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரைஸுமே. ஸோ இதவே நம்பாதீங்க. ஓகேங்களா, ஸோ பிரிட்டி மச் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒன்ஸ் அவங்களோட டோக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ கரண்ட்
கரண்ட்டாக ஆஸ் ஆஃப் நவ் இந்த அப்டேட் தான். இதை தாண்டி அவங்க நிறைய இது கூட பார்ட்னர் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிகனோட பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வாலெட் கனெக்ட், அப்புறமா ஹாட் பிரிட்ஜ் வந்து நியர் ப்ரோட்டோகாலோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் சொலனா ஸ்டோரேஜ், ஏன்னா அன்யூஸ்டு டோக்கன்ஸ்க்காக. அப்புறம் ஜி கேஷ் ட்ரேடிங் கான்டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆப் வெரிஃபிகேஷன், நியூ செக்யூரிட்டி ஃபியூச்சர் ஆட் பண்ண போகிறாங்களாம் உள்ள. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து சூன் வந்து நடக்க போகுது அவங்களோட பிளாட்ஃபார்மில். இல்லை சம்திங் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ரியலாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு பொட்டென்ஷியல் ஒன் மாதிரி தான் தோணுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல வேல்யூ வச்சு கொடுப்பாங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டோக்கன் இருக்குல்ல, இதை மொத்தமாக கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க மொத்தமாகலாம் கிளைம் பண்ண விட மாட்டாங்க. வெஸ்டிங்லாம் வச்சு தான் விடுவாங்க. இன்கேஸ் ஒரு குட் ப்ரைஸில் அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் இந்த ப்ராஜெக்ட்டை மொத்த டோக்கன் எல்லாம் நம்மளால் ரைட் அவேலாம் வந்துட்டு கிளைம் பண்ண விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, வெஸ்டிங்லாம் வைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றின அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் ஏதாவது ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ எடுக்கலாம். ஸோ பிரிட்டி மச் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ எடுத்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் போட்டுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.